ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் வந்து கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோவக்காயில் வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி கோவக்காய் தான் பொரியல் பண்ணலான் இருந்தேன். கோவக்காய் பொரியல் பண்ணிவிட்டு ரசம், அப்புறம் ரைஸ். மழை பெய்யும், சரி லீவ் விடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். லீவெல்லாம் விடலை. அவசர அவசரமாக காலையில் ஸ்கூல் கிளப்பி விட்டாச்சு. ஸோ சமையல் எதுவும் பண்ணல. இனிமேல் தான் சமைக்கணும். மழைக்கு நல்ல காரசாரமாக கோவக்காய் பொரியலும் ரசம் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த கோவக்காயில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப நாள் வரைக்கும் நான் வந்து கோவக்காய் சமைக்காமல் தான் இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வாங்கி சரி எப்படி தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சமைச்சு பார்த்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஈஸி தான். கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கோவக்காய் வந்து சின்ன சின்னதாக ஸ்லிப் பண்ணணும் மெலிசாக. அதில் வந்து பழம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் நல்லா பிஞ்சு கோவக்காவாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா போட்டு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும். அதே மாதிரி கோவக்காவையும் நல்லாவே வதக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்குமே நீங்கள் நல்லாவே வதக்கணும். அதை கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும். நல்லா வதக்கிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் எப்பயும் போல் நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் போட்டு அதை பரட்டிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இறக்கிற வேண்டியது தான். சாதம் ரெடி ஆகிடுச்சி. நம்ம கோவக்காவும் இங்கே ரெடி ஆகிடுச்சி. ஒரு வழியாக வேலை முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஆயில் தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்கள் போட்டு சிம்லேயே பண்ணணும். இந்த மாதிரி அயன் கடையில் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஃபாகியாக இருந்தது. ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு. எங்கள் கேண்டி வந்து மழையில் ரொம்பவே பாவம் ஒடுங்கி போய் மூலையில் படுத்துட்ருக்கான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. அப்புறம் இன்றைக்கி டே வந்து இளையராஜா மியூசிக்கோட ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. தேங்க்யூ, பை.